குறிப்பாக வந்து 2026 தேர்தல் வருது. அவர் திருப்பூரை சார்ந்தவர். திருப்பூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தென்காசி எல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கன்னியாகுமரி பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்குதுன்னா, நமக்கு அங்கே வந்து கணிசமான ஒரு வாக்கு இருக்குது, நம்ம அந்த கட்சி வந்து அங்கே வளருது. ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா மாதிரி தான் நம்ம கட்சிக்கு அங்கே வந்து வலு கிடைக்கும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, திமுக வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தரை போட்டிருக்கேன், சப்போர்ட் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி. சப்போர்ட் பண்ணால் காங்கிரஸுக்கு உதைக்கும் கூட்டணியில் இருக்கிறதுனால, சப்போர்ட் பண்ணலன்னா தமிழகத்துக்கு எதிரான அரசியல் இவங்க பண்ணுறாங்க, தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியல் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை வந்து கட்டமைக்கலாம். இது 2. மூணாவது வந்து பிரச்சனை இல்லாத ஒரு நபர். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, அவர் மேலே அதிகப்படியாக ஒரு விமர்சனம்னு நீங்கள் வைக்கணும்னா அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், அவ்வளோதான். அதை தாண்டி சிபி ராதாகிருஷ்ணன் மீது நீங்கள் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டோ, இல்லை அவர் வந்து நில தகராறில் ஈடுபடுவார், ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, அவர் வந்து சொத்து குவிப்பு பண்ணியிருக்காரு, ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்க முடியாது. அப்போது இந்த 3 காரணங்கள் எல்லாமே வந்து பார்க்கும்போது பாஜகவுக்கு வந்து கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கணக்கு கரெக்டாக வருது. அவங்க வந்து இதை வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இதை பயன்படுத்திக்குவாங்கன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன்.